ஹாய் காய்ஸ், விற்கிற விலைவாசியை பார்த்தா சாப்பிடுவோமா சாப்பிட வேணாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டு போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அண்ணன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு வாரமாக அந்த ஷூட்டிங் போனதுலேருந்து ஒரு வாரம் 10 நாளாக நான் தான் போய் காய் வாங்கிட்டு வரேன். இவர் சொன்னால் என்ன நான் கொடுத்து வச்ச காசுல இவ்வளோ காலிங்கிற அவ்வளோ காலிங்கிற அதுன்னு கற்றுதும் பண்ணேன். இங்கே வாங்க, இந்த பாருங்க, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, இது எல்லாமே சேர்த்து 100 ரூபாங்க. மாவு சேர்க்காம, மாவு வந்து 50 ரூபா, இந்த காய் மட்டும் 100 ரூபா. எப்படி 2 உருளைக்கிழங்கு, 3 தக்காளி, இந்த முருங்கைக்காய் எப்படி 20 ரூபாயா அந்த முருங்கைக்காய். இதை அளந்து வச்சு பாருங்க எவ்வளோ இருக்குது. ஒரு அடி கூட இல்லை. இது போய் 20 ரூபாய்க்கு. இதை வந்து வச்சு நான் சாம்பார் வச்சு கொடுக்குமா? நான் பேசாமல் இருப்பா, சாம்பார் வேணாம் கடையில் வாங்கிட்டானே. கடையில் சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரே எரிச்சிருங்க. உண்மையிலே என்னாலே முடியலை. கப்பன்னு எரிந்து. இந்த பாருங்க, அந்த சிக்கன் கிரேவி மத்தியானம் மண்ணே வாங்கிட்டு வச்சு நான் தொடவே இல்லை. ஏன்னா அதை பார்த்தாலே தெரியுது அதில் ஏகப்பட்ட மசால் இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், அதனால இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிள்ளைங்க போகிற இதில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 4 65 எடுத்து போட்டுடுறாங்க. போட்டு கொஞ்சம் அந்த அஜினோமோட்டோ அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் கிரேவின்னு சொல்லி செஞ்சிடுறாங்க. இதை சாப்பிட்டா வயிற்று வலிக்குது. ஆமாம், அது அஜினோமோட்டோ செய்கிறாங்க, அதனால தான் வயிறு வலிக்குது. ருசிக்காக என்ன பண்ணுறாங்க, அஜினோமோட்டோவை போட்டு சேர்த்து ஒன்றுவேன் நம்மளால சாப்பிடணும்ல, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. சரி ரைட்டு. நிறைய பேர் வந்து அக்கா அந்த இட்லி சாம்பார் வீடியோ வந்து எனக்கு தனியாக போட்டு கொடுங்க, நீங்கள் நிறைய டைம் லைவில் வச்சனால எங்களால் பார்க்க முடியலக்கா அப்படின்னீங்க. உங்களுக்காகவே மெனக்கட்டு நான் எல்லாத்தையுமே வச்சுட்டே பாருங்க. இதை வச்சு தான் நான் இப்போ வந்து இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். எண்ணெய் மட்டும் பத்தாதியா, முக்கியமாக வந்து இட்லி சாம்பாருக்கு நெய் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னொரு டப்பா கொஞ்சம் இருந்துச்சு காலி, அடுத்து இந்த டப்பா, அடுத்து நாளைக்கு. என்ன அதுக்குள்ள நெய் இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஏதோ கொஞ்சோண்டு கிடக்கு. ஆமாம், ஒரிஜினல் பசுமை சூப்பராக. அடியில் என்ன அடி பிடிச்சிருக்கா? இல்லை, அந்த நெய்யை காய்ச்சிருப்பாங்கல்ல. சரி ரைட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடியோவா, அதாவது இட்லி சாம்பார் சூப்பராக கம்மான்னு செய்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இந்த டம்ளர் பார்த்துக்கேன். எனக்கு அளவு சொல்ல தெரியும். இது என்ன 50 100? இது 100 டம்ளர். 100 டம்ளர். இந்த டம்ளர் இருக்குல்ல, நான் அளவு இப்படி தான் போடுவேன். இப்போ நிறையா தான் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, காலையில் அண்ணாவும் நானும் ஷூட்டிங் கிளம்புற மாதிரி இருக்கும். டக்குனு உங்கள் அண்ணன் பசிக்குதுன்னு சொல்லும். ஒரு 4 தோசையை ஊற்றி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவார். 2 பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். இந்த பாருங்கள், இதில் நிறையா கூட போட மாட்டேன். ஆனால் சாம்பார் இப்போ பாருங்கள் வைக்கிறது தான் தெரியும். எங்கள் வீட்டு சாம்பார் தான் உங்களுக்கு தெரியுமே. ஓகே, இந்த பாருங்கள், இதில் நிறைய போட்டிருக்கேன். இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டு. நான் அதாவது 6 பேர் 7 பேர் இருக்கீங்கன்னா இதில் பாதி போடுங்க போதும். ஏன்னா தண்ணியாக தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே, 1/2 டம்ளர் போடுங்க. நான் கூட நிறையா போட்டுட்டேன், ஏன்னா அளவு தெரியல. ஒரு 1/2 டம்ளரோ 3/4 டம்ளரோ, 4 பேர் 5 பேர் இருக்கு. இப்போ நீங்கள் 1/2 டம்ளர் போட்டுருக்கீங்களா 3/4 டம்ளர் போட்டுருக்கீங்களா? நானா 3/4 டம்ளர் அப்படி சொல்லுங்க விவரமா. 3/4 டம்ளர் போடுங்க. ஏன்னா இது நிறையா போட்டோம்னா சாம்பார் கொலன்னு போயிடும். அதனால் அப்படி போடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டேன். இப்போ வந்து இது வந்து இருக்கட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிச்சுக்கிறேன். நான் ஒரு 4-5 பல்லு பூண்டு என்னென்ன நான் இப்போ உரிச்சு சேர்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு முருங்காயை வந்து குட்டியாக, ஏன்னா சாம்பாருக்குன்னா இவ்வளோ பெருசு தான் போடணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு பாருங்கள் 1 2ஆவே போட்டுக்கேன். ஏன்னா இது எல்லாமே நான் கடையே தான் போடுறேன், மத்து போட்டு கடையிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி விற்கிற ரேட்டுக்கு பயமாக இருக்குங்க. தக்காளி நம்ம வந்து தக்காளி கிலோ 100 ரூபாயாமே கேள்விப்பட்டேன். ஆமாம், இந்த தக்காளி எவ்வளவு? 1/4 கிலோ 30 ரூபா. 1/4 கிலோ 30 ரூபாயா? என்னப்பா 5 கிலோ 100 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ 1/4 கிலோ 30 ரூபாங்கிற. 30 ரூபா. இந்த பாருங்க, பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே 1 2ஆவே நறுக்கிக்கலாம். ஏன்னா கடையை போடுறது தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 தக்காளி, குட்டி தக்காளி எடுத்து நான் அப்படி நறுக்கி வச்சிட்டேன். உங்களுக்காக தான் கடை நறுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெங்காயம். தக்காளி கட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா பக்கத்தில் வெள்ளைப்பூடு ஒரு 10-20 பல்லு உரிச்சு வச்சிருக்கேன். சரி ரைட்டு. இதில் கிடக்கிறது முருங்காய், இது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நறுக்கணும். இது தக்காளி, இது வெள்ளைப்பூடு. ரைட்டு. இந்த பாருங்க கத்திரிக்காய். ரைட்டு. இது பருப்பு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தாம வச்சிருக்கேன் அப்படியே. ரைட்டு. இப்போ இந்த காய் பூராமே போட்டு நல்லா 4 விசில் 5 விசில் விட்டுறணும். கத்திரிக்காய் ஒரு 4 போடுறியா? 3 கத்திரிக்காய் தான். 3 கத்திரிக்காய் பரவாயில்லையா? 3 கத்திரிக்காய் 5 ரூபாயா? கத்திரிக்காய் விலை கம்மியாக இருக்கே. நீங்கள் வேற, நான் சண்டை ஓட்டு வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட. அப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காவை வை, எல்லாமே கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல். அப்போ தான் அரிக்காத இடமெல்லாம் அரிக்க விட்டு. அப்படியாவே சொன்னது. கத்திரிக்காய் தின்னா அரிக்கும்னு சொல்லி யார் சொன்னா உனக்கு? சாப்பிடக்கூடாது, எனக்கு இந்த சுடுக்கு வேறு திங்கக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் வாங்கிட்டு வந்த? சரி, நீங்கள் சாப்பிடுவீங்க தான். பரவாயில்லையே, எனக்காக உன் சுழுக்க கூட விட்டு கொடுக்குற. இந்த வழி திருப்பி வந்துருச்சுல்ல. 1 2ஆவே நறுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை. மைமையாக அதெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இப்படி நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டியாக, நீங்கள் ஆம்லேட் கட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. எது மாறினாலும் இந்த மண்டையில் இருக்கிற கொண்டை மாற மாட்டேங்குது. இது என்ன ஒரு டிசைனாக இருக்குது?
இதுக்கு பேர் என்ன கோபுர கொண்டையா இல்லை ஜிலேபி கொண்டையா? என் ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க. என் கொண்டைக்குன்னே பாதி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆத்தாடி, தெரியாதா உங்களுக்கு? வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை கழுவிட்டு இந்த பாருங்க தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. அதாவது இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டுறோன்னா ஒரு அரை குக்கர் மட்டும் தண்ணி வைங்க. இப்போ இதில் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் பருப்பு வேறதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுவீங்க. எனக்கு விளக்கெண்ணெய் நான் ஊற்றுறதில்ல. கடலெண்ணெய் இருக்கா, கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இருங்க பச்சை மிளகாய் இருக்கணும், நான் மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் இப்படியே இதை போட்டுருங்க. என்னென்ன போடுற? வெங்காயம், தக்காளி, பூண்டு. அதாவது காரம் அதில் எதுவுமே நம்ம போட மாட்டோம். சரி. மசாலா கிசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரைட்டு. பச்சை மிளகா மட்டும் ஒரு 5 பச்சை மிளகா. 5 மிளகாவா? 5-6 மிளகா போட்டிருக்கேன். ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். இந்த பாருங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனா? ஆமாம், கொஞ்சம். ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் சாரி கொஞ்சம் தான் இருக்கிறத போடுறேன். ஓகே, 2 சீரகம். இதை போட்டு என்ன போட்டிங்கன்னா நீங்கள் எப்படியே இந்த காயை நல்லா களைஞ்சி விட்டு, நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் கருக்காது காய். இப்போ இந்த காயை பூரா அள்ளி இதிலே போட்டுருவேன். கூட 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லித்தலைக்காக தான் நான் போனேன். ஏன்னா மல்லித்தலை போட்டால் தான் இந்த சாம்பாரே நல்லாயிருக்கும். மல்லித்தலை இல்லாமல் வச்சா நல்லாவே இருக்காது. கழுவிட்டு வந்தார வெயிட் பண்ணுங்க. என்ன ஒரு சுத்தம், பரவாயில்லையே. அப்படியே 1-2 பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு. ஒரு 1/2 கை போட்டிருப்பியா? என்னது கல் உப்பு? அது எனக்கு உங்களுக்கு எப்படி நிறைய பேர் வந்து கையிலே போட்டுருவாங்க, அது பக்குவம் தெரியும். போட்டு இப்படி நல்லா கழுவிக்கோங்க. என்ன மஞ்சத்தூள் கம்மியாக தான் இருக்குது அதனால் போட்டிருக்கேன். எப்படி கலர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே அவ்வளோதான் போட்டாச்சா? போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 விசில் இல்லைன்னா 6. முருங்காய்லாம் கரைச்சிருங்க. முருங்காய் எடுத்து கரைச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க. முருங்காய் எல்லாம் கரைச்சி சும்மா கம்ம வாசமாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறப்ப காமிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 விசில் வந்து குக்கர் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு இட்லி, ஏன்னா இது 2 நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு லைவ் கூட உட்காந்துட்டேன்னா 1 மணி நேரம் ஆகும். அப்போ லைவ் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப பசிக்கும்ல, அதனால் ஊற்றி வச்சுருவோம். இட்லி ஊற்றினா கூட சும்மா அழகாக ஊற்றணும், குஸ்பு இட்லி மாதிரி ஊற்றணும். சரியா? பார்த்துக்குங்க. 3 தட்டு இருக்குது. ஆனால் 3 வச்சா கீழே ஒரு மாதிரி சதம் இருக்கும், எனக்கு பிடிக்காது. வச்சுட்டு சூப்பராக கடை ஊற்றுவோமா? வாங்க. அங்கிட்டு சாம்பார் வெந்துருச்சா? வெந்துருச்சு. விசில் அடங்க வட்டி தூக்கி தாளிக்கணும். தாளிக்கிறது கண்டிப்பாக நான் காமிப்பேன். எத்தனை விசில் வச்சிங்க? 4 to 5 விசில். இப்போ சாம்பார் 7 விசில் வந்துச்சு. இல்லை 5 விசில் தான் வந்துச்சு. 5 விசிலா? ஆமாம், கரெக்டாக சொல்லிடு. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி வைப்பாங்க. 5 விசில் வரும். முருங்காலாம் முழுசாக இருக்காது, எல்லாமே கரைஞ்சிரும். ஆனால் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒரு இட்லி தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே போதும். சரியா? நாங்கள் 2 பேர் தானே. இப்போ மாவு தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க. 38,000 ரூபா கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கி 35 ரூபா மாவு வைக்கிறதுக்கு. சொன்னீங்களே இந்த ஃப்ரிட்ஜுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டீங்களா? ஐயோ, அந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சொல்லி அவன் 15 வருஷம் சொல்றீங்க. பரம்பரை சொத்து. திருப்பாவோட மூத்தப்புல அதான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கரெக்டாக 16 வருஷம் ஆச்சு. பார்த்தாலே தெரிகிறது. இந்த பாருங்க, இந்த டோர் இருக்குல்ல, இந்த நேத்து பாலோட வச்சிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? மூஞ்சில போட்டு வச்சுக்கோமா. வெளியே அது சாப்பிட்றதுக்கு சக்கரை போட்டு வச்சிருக்கேன் உள்ள வையே. இங்கே பாருங்க, பால் வாங்கினா ஆடையா வலிச்சு உங்க அண்ணன் வச்சிருக்குது பாருங்க. இந்த டோர் என்ன பண்ணானுங்க, 2 பேரும் சண்டை போட்டு ஐஸ் எடுக்கிறேன். சின்ன குழந்தையா இருக்கும் கோவில். ஜம்மு காஷ்மீர் பனிமலை மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள. அப்பப்பா குளிர்னா மண்டையை உள்ள விட்டுக்குவேன். அதுக்கு பரவாயில்லையே. மிஸ்டர் பாரத் படத்துல வர்ற இது மாதிரி இருக்கு. என்ன நேத்து நீங்க வாங்கி கொடுத்த பால் குளக்கட்டை பூரா பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கா? பால் குளக்கட்டை வாங்கி திங்கவே இல்லை நீ. என் தம்பி கொடுத்த பால்ல எவ்வளவு உரம் ஊத்தி வச்சிருக்கேன். தயிர் சூப்பரா இருக்கு. இது பண்ணா இருக்கு பக்கத்துல, அதனால வந்து சரின்ட்டு வாங்கி காய்ச்சி சூப்பரா தயிர் வச்சிருக்கேன். ஓகே, இது என்னது? இதுவும் ஆடை தான். எத்தனை ஆடை கிடக்குது பாருங்க. இதை வந்து இப்போ நம்ம ஃபேஸுக்கு போட்டு தேய்ச்சுவோம். ஓகே, பப்புக்கு வையாத தயிர் அது ஆடை. ஓ, இந்த சுப்புக்கெல்லாம் ஆனால் அந்த பப்புக்கு உண்டு. பப்பு பாவம் இல்லையா? நல்லா வருவீங்க. சரியா? என்னென்ன இருக்கு? பாதாம் பால் குடிக்கலாமா? வேணாம் நீ மூடு. வா அங்க வந்து என்னன்னு பாரு. விசில் அடங்கணும்ல, வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள பாருங்க, பாதி வெங்காயம் தான் நான் அதுக்குள்ள போட்டிருக்கேன். மீதி வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். இது எதுக்கு? தாளிக்கிறதுக்கு.
தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டா தாளிப்பாங்க. பாருங்க, ஏன் நீங்கள் சாம்பார் சாப்பிட்டதே இல்லையா? நான் செஞ்ச சாம்பார் என்ன மிளகா காணோம்? சாரி, மிளகா அங்கே இருக்கு பெரிய வழியில். இருங்க, இதெல்லாம் காமிச்சாருங்க. ஹாய் காய்ஸ், வாங்க. இப்போ 5 விசில் விட்டு உங்களுக்காக விசிலை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப பொறுமை பார்த்தாது, லைவ் வேறு போட போகணும், ரொம்ப டைம் ஆச்சு. தங்கச்சி வேறு பூரா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முருங்காலாம் பூசாக தான் கிடக்குது. அடாடா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ கெட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மற்ற கழுவிட்டு வந்துடுறேன். இருங்க. ஓ, அந்த மத்த. ஆமாம், மதினி நான் மத்தோட வாரை பருப்பு கடைஞ்சு திங்கலாமா. அப்படியே 1 2 அப்படியே போட்டு மெதுவாக சிந்திடாதீங்க, மேலே பட்டுரும். நேக்காக தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மாதிரி கடைங்க, சரியா? பளிச்சுன்னு மேலே தெரிச்சிடும், பார்த்துக்கோங்க. இப்படி போட்டு கடைஞ்சிங்கன்னா அப்படி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். அது ஒரு வித்தியாசமாக கடையணும். நம்ம மாவாட்டும் இல்லையா, அந்த மாதிரி மேலே கீழே நல்லா விட்டு கட்டன்னு கட்டையணும். அப்படி ஒரு கடை, இப்படி ஒரு கடை. இதுவே பருப்பு பார்த்தீங்களா, குழம்பு சாம்பார் குழன்னு இருக்கா? ஓகே. இன்னும் இப்போ கழுவி வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குழம்புன்னு இருந்தால் டேஸ்ட்டு மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே, தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி இது வந்து வடகம் பொரிச்ச பாத்திரம் தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்னக்கா இப்படி எண்ணெயா? அதுதான் டேஸ்ட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நெய். பயப்படாதீங்க, நான் அப்படி தான் போட்டு சமைப்பேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இன்னொன்று டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. என்ன போடுறீங்க? கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெயிட் பண்ணுங்க. பாருங்க, சூப்பராக கடுகெல்லாம் வெடிச்சிருக்கு. இது கலருக்காக நான் போடுறேன், காரம் இருக்காது. இப்போ மிளகா ஒரு 2 மிளகா 3 மிளகா கிண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெருங்காயம். ஏன்னா உங்கள் அண்ணாவுக்கும் சேராது, எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாக வாயு பிரச்சனை நிறைய வரதுனால நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா பெருங்காயம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ தாளிக்கும் போதே மனம் எப்படி இருக்குன்னு உங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க. செம்மையாக இருக்கே வாசனை. ஆமாம், இப்போ வெங்காயம் இருக்கு. வெங்காயம் அப்படியே வதங்குது. சும்மா மல்லித்தலை வேஸ்ட்டாக இருந்துதான் நான் போட்டேன். பாருங்கள், நல்லா ஓரளவு பொன்னிறமாக வந்துச்சா. இப்போ நம்ம கரைஞ்சி வச்சுருக்க சாம்பார் இதை ஓட்டமாக தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்கணும், எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். ஓகே, பெருங்காய வாசனை கும்முன் இருக்குது, நெய் வாசனை அதை விட சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது எப்படி இருக்குது, சும்மா செம்மையாக இருக்கா, ஜம்முன்னு. கருவேப்பிலை ஆல்ரெடி நான் பருப்புலேயே போட்டேன், அதனால் நான் போடலை, சரிங்களா? இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டு சுட்ட இட்லி எடுத்து அப்படியே நடுவில் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த இட்லி சாம்பார் அக்கா எங்களுக்கு தனியாக வீடியோ போடுன்னு கேட்டீங்க. இதுதான் அக்கா சட்டுன்னு சூப்பராக செம்மையாக வைக்கக்கூடிய இட்லி சாம்பார். இதில் எந்த ஒரு பொடியும் சேர்க்காதீங்க, ஏன்னா காரமே இருக்காது. இந்த சாம்பார் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக இட்லி தோசை சாப்பாட்டில் வேணால் கூட போட்டு நீங்கள் ஊட்டலாம். இதுதான் அக்கா வைக்கக்கூடிய இட்லி சாம்பார். ஓகே, பாய்.